கொந்தளிப்பான கடல் மற்றும் மூடுபனிக்கு மத்தியில் மொரோக்கோவிலிருந்து ஸ்பெயினின் சியூட்டாவிற்கு சுமார் 54 சிறுவர்களும் 30 பெரியவர்களும் நீந்தி சென்ற சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. தகவலை அடுத்து மீட்கும் முயற்சியில் சிவில் காவல்படை களமிறங்கியதாகவும் சிலர் நீந்தி கடலோர பகுதிக்கு சென்றதாகவும் ஸ்பெயின் நாட்டின் செய்தி ஊடகம் ஒன்று தகவல் பகிர்ந்துள்ளது. இதில் பெரும்பாலும் மொரோக்கோவை சேர்ந்த சிறுவர்களே அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அவர்கள் சியூட்டாவில் உள்ள தற்காலிக மையங்களுக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளனர். அங்குள்ள அதிகாரிகள் பெடரல் அரசாங்கத்தின் உதவியை கோரியுள்ளனர். மொரோக்கோவிலிருந்து ஸ்பெயினின் சியூட்டாவிற்கு சாலை ஊடாக பயணப்பட 642 கிலோமீட்டர் தூரம் என்றே கூறப்படுகிறது. ஆனால் கடலில் சிறுவர்கள் உட்பட பலர் நீந்த எடுத்த முடிவு ஆபத்தின் உச்சம் என்றே ஸ்பெயின் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 26 மொரோக்கோவிலிருந்து சியூட்டாவிற்கு நீந்த நூற்றுக்கணக்கான புலம்பெயர்ந்தோர் அடர்ந்த மூடுபனியை பயன்படுத்திக் கொண்டதாக உள்ளூர் போலீசார் தெரிவித்துள்ளனர். 2021 ஒரு சிறுவன் சியூட்டாவை அடையும் முயற்சியில் வெற்று பிளாஸ்டிக் போத்தல்களில் மிதப்பதை கண்டு அதிகாரிகளால் மீட்கப்பட்டார். மொரோக்கோவின் மத்திய தரை கடலோர பகுதியில் உள்ள ஸ்பெயினின் 2 பகுதிகளான சியூட்டா மற்றும் மெலிலாவை கடக்கும் போது தடுக்கப்படும் மொரோக்கோ நாட்டவர்கள் வயது குறைந்தவர்களாகவோ அல்லது புகலிடம் கோருபவர்களாகவோ இல்லாவிட்டால் உடனடியாக மொரோக்கோவிற்கு திருப்பி அனுப்பப்படுவார்கள். பிற நாட்டவர்கள் சிறப்பு மையங்களுக்கு அனுப்பப்படுகிறார்கள். அங்கு அவர்களுக்கு தங்குமிடம் வழங்கப்பட்டு சில நாட்களுக்கு பிறகு விடுவிக்கப்படுகிறார்கள். 3 ஆண்டுகளுக்கு முன்பு சுமார் 2000 புலம்பெயர்ந்தோர் எல்லை வேலியை தள்ளிக்கொண்டு மெலிலாவுக்குள் நுழைய முயன்றபோது ஏற்பட்ட நெரிசலில் சுமார் 23 பேர் இறந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது.